இவ்வளோ கம்பெனிஸ் இருந்து ஏன் இன்னும் ஃப்ரெஷர்ஸுக்கு வேலை கிடைக்காமல் இருக்குது? இன்ஃபோசிஸில் 21 LPAக்கு மேலே ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே கம்பெனி ட்ரைனிங் கொடுத்து முடித்தோன்னே வெளியே போப்பான்னு சொல்லவும் சொல்கிறானுங்களாமே. ஏஐயோட ஓவர் டிமாண்ட்னால தான் ரெசஷன் ஆகி இப்போ ஃப்ரெஷர்ஸுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காமல் இருக்கா? இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணால் 2026 பாஸ் அவுட்ஸ் ஆன நீங்கள் வித்தின் 3 to 6 monthஸில் இன்டர்வியூ கால் வர வச்சு ஈஸியாக ஜாபை கிராக் பண்ணிட்டு உள்ளே போகலாம். Hey buddy, you think it's a scam, but it's pure strategy. Hola techie amigos. January 31st New Year resolutions எடுத்துட்டு and February 14 Valentine's Weekக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்க இந்த டிரான்சிஷன் டைமில் யூடியூப் ரெக்கமெண்டேஷன் மூலிமா இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் இந்த வீடியோ பர்டிகுலர்லி இந்த இயர் பாஸ்ட் அவுட் ஆக போகிற பிஇ, பிடெக் அண்ட் எம்சிஏ பாஸ்ட் அவுட்ஸுக்கு தான். அண்ட் நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் பேர் மௌலி அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மௌலி டெக். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஜாப்ஸ் ஆர் ஆல்வேஸ் பிளெஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ஹோப் எல்லாருமே பிளேஸ்மெண்ட்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பீங்க. ஐடி மார்க்கெட்டோட ரியாலிட்டி 2025 கம்பேர் பண்ணும்போது 2026 ஹையரிங் ப்ராசஸ் கொஞ்சம் செலக்டிவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கிடைச்ச சோர்ஸ் வச்சு இந்த இயர் ஃப்ரெஷர்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 1.26 lakh இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் அதுலேயுமே 82,000 வந்து டாப் எம்என்சிஸ் கம்பெனிஸ் தான் எடுத்துக்க போகிறாங்களாம். அண்ட் ரிமைனிங் ஹையரிங்ஸ்லாம் யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இந்தியாவில் நிறையவே இருக்கிறதுனால ஸோ இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு இந்த இயர் இருக்குது. என்ன கேட்டால் இந்த இயருக்கு 100க்கு 80% ஆஃப் சான்சஸ் ஒரு ஃப்ரெஷர்ஸும் வேலைக்கு போகிறதுக்கு இருக்குது. ஆனால் ட்விஸ்ட்டு இங்கே தான் இருக்குது. சரித்தே டிகிரியை வச்சு ஹையர் பண்ண டைம் எல்லாம் 2024ஓடவே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். 2025 பேலன்ஸ்டாக டிகிரி ஸ்கில்ஸ் ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் இப்போது ஸ்கில்ஸ் இஸ் கிரேட்டர் தென் டிகிரி அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு மாறிடுச்சு. ஈவன் தோ டிகிரி இருந்தாலுமே ஸ்கில்டு பர்சன்ஸை தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சிலபஸை விட எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்கில்ஸை கற்றுக்கிறதுக்கான டைம் தான் இது. இப்போ மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்காக டாப் டிமாண்டில் இருக்கிற ஜாப்ஸு ஏஎம்எல், கிளவுட், ஃபுல் ஸ்டாக், டேட்டா சயின்ஸ், டெவாப்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி தான். ஏஐஎம்எல் படித்தா போதும் வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்து இருக்குது. பட் ரியாலிட்டி வந்து ஃப்ரெஷர்ஸ் கிட்ட அவங்க வந்து ஒரு பேஸ் லைனான ரெக்குவயர்மெண்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஃபீல்டு, இது தான் போகணும் அப்படின்லாம் கிடையாது. இது எப்படி நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபீல்டு அப்படின்னு தான் சொல்லலாம். உங்களுக்கு வந்து நல்ல வந்து எக்ஸ்பீரியன்சஸ் வந்து இருக்குது, நல்ல பேசிக்ஸ் நாலேஜஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாம் ஸ்க்ராட்ச்லேருந்தே பில்ட் பண்ணுறதை பண்ணலாம். இல்லை ப்ரோ நான் இப்போ தான் பேசிக்ஸாக வரேன் அப்படின்னா கூகுளோடைய ஏஐ எசென்ஷியல்ஸ் கோர்ஸ் இருக்குது. நான் சொல்கிறேன் இப்போ இந்த பாயிண்ட்ஸை விட உங்களுக்கு இன்னும் எலாபரேட்டிவ் அண்ட் கிளாரிட்டி உங்களுக்கு அதில் இருக்கும். நீங்கள் அதை வச்சு ஏஜென்டிக் ஏஐ ஃப்ரேம் ஒர்க்ஸான மாடல், கான்டெக்ஸ்ட், ப்ரோட்டோக்கால் அண்ட் ஏபிஐஸ்லாம் வச்சு இன்டெலிஜென்ட் அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணுற அளவுக்கான நாலேஜ் இருந்தாலே நீங்கள் ஈஸியாக இந்த ஜாபை கிராக் பண்ணி உள்ளே போகலாம். க்ளவுட் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் AWS, Azure அண்ட் GCP தான் மாடர்ன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் AWS தான் ஊரோட டாப்பில் இருக்குது. ஃப்ரெஷர்ஸ் கிட்ட இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது AWS சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட்டுக்கான ரோல் தான். இந்த இன்டர்வியூ நீங்கள் நல்லா பண்ணுறதுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம் AWS Cloud Practitioner. அது உங்களுக்கு க்ளவுடை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு பேசிக் என்ட்ரி பாயிண்டாக இருக்கும். அதோட உங்களுக்கு வந்து எப்படி வந்து சர்வர்லெஸ் டெப்ளாய் பண்ணுறது அண்ட் EC2 மேனேஜ்மெண்ட்டை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயங்களான ரெக்குவயர்மெண்ட்டை தான் இப்போ ஃப்ரெஷர்ஸ் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இது எல்லாமே ரொம்பவே பேசிக்கான ரெக்குவயர்மெண்ட் தான். ஃபுல் ஸ்டாக் ஃபீல்டுக்கு எப்பயுமே டிமாண்டு ஜாஸ்தி தான். அப்பயும் சரி இப்பயும் சரி எப்பவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முன்னெல்லாம் ஃப்ரண்ட் அண்டு பேக் அண்டு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாகவே இருந்துச்சு. பட் இப்போ 2026 ஃபுல் ஸ்டாக்காக தான் எக்ஸ்பெக்டே பண்ணுறாங்க. அதுலேயும் பர்டிகுலராக MERN ஸ்டாக்கை தான் எதிர்பார்க்குறாங்க. ஏஐ கோடிங் அசிஸ்டன்ஸ் லைக் கர்சரு, கிட்டப்லாம் வச்சு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் பேசிக்ஸ்லையும் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்கன்னு பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ ஏஐ வச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஃபேஸுக்கு தான் ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால் இதை ரொம்பவே முக்கியமாக பார்க்குறாங்க. ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்ட்டு இருந்தால் ஒரு போர்ட்ஃபோலியோ ப்ரிப்பேர் பண்ணி 3 லெவல் ஆஃப் ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன்ஸை வந்து டெவலப் பண்ணுங்கள், பிகினர்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும். அண்ட் இதை வந்து இன்டர்வியூவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பாருங்கள். டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லா கம்பெனியுமே டேட்டா சயின்ஸ் கம்பெனியாக தான் இருக்குது. அண்ட் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம், அதான் இதோட ஸ்கில் செட்டை பற்றி. கம்பெனி டு கம்பெனி டூல்ஸ் மாறும், பட் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து மாறாது. அதனால் நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். டெக்னாலஜிஸ் லைக் SQL, Python, விஷுவலைசேஷன் டூல்ஸ் லைக் டேப்லோ, PowerBI எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கான்செப்ட், மீன்னா என்ன,
மீடியனு, மோடு, கோரிலேஷன், ப்ராபபிலிட்டி பேசிக்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சும்மா வந்து ஒரு டேஷ்போர்டு பண்ணி காட்டாதீங்க. அதுக்கு பதிலாக ஒரு மெஸ்ஸியான டேட்டாவை எப்படி பைத்தான் பேண்டாஸை வச்சு க்ளீன் பண்ண முடியும் அப்படின்றத காட்டுங்க. அதை டேஷ்போர்டு ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி அதை வந்து பண்ணலான்றதை நீங்கள் சொன்னீங்கன்னா இன்டர்வியூவில் உங்கள் பாயிண்ட்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸை வச்சு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லலாம். டெவாப்ஸ் இருக்கிறதுலே வந்து ரொம்ப மோஸ்டான ஹையஸ்ட் பேயிங் ஜாபு. பட் இதை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே லேர்னிங் டைம் கர்வ் வந்து எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்கள் ஒன்ஸ் அதில் வந்து ஸ்ட்ராங் அண்ட் சாலிடாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா யூ வில் பி த மாஸ்டர். ஸோ டாக்கர், கியூபர்நெட்ஸ் அண்ட் GitHub ஆக்ஷன்ஸ், CI/CD பற்றிலாம் நல்லா பாருங்கள். IAM செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் ஸ்கேனிங் ஃபார் சீக்ரெட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் வந்து பேசிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. சைபர் செக்யூரிட்டி இண்டஸ்ட்ரி எந்த டெக்னாலஜி எப்படி போனாலும் இது மட்டும் ஸ்டேபிளாக மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். பிகாஸ் செக்யூரிட்டி வந்து அந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் அப்படின்றதுனால ஒரு ஃப்ரெஷர் லெவல், என்ட்ரி லெவலாக போகிறீங்க அப்படின்னா இந்த டொமைனுக்கு வந்து நான் பர்சனலாக உங்களை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் AIML விட. பிகாஸ் அந்த லெவலுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு லேர்னிங் கர்வ் இதில் இருக்கும். இதோட கோர் டொமைன் ப்ளூ டீம், ரெட் டீம், GRC அண்ட் க்ளவுட் செக்யூரிட்டி. நீங்கள் கூகுளோட சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா இதில் இருக்கிற பேசிக்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா மாஸ்டர் பண்ணி என்ட்ரி லெவல் போகிறதுக்கு நல்ல கான்ஃபிடென்ஸாக இருக்கலாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே ரொம்பவே பேசிக் லெவல் ஆஃப் திங்ஸ் தான். பட் உங்களுக்கு இதை பற்றின எக்ஸாக்ட் நிறைய விஷயங்கள் தெரியணும், இன்னும் நிறைய ரோட் மேப் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ரோட் மேப் அப்படின்னு போடுங்க. நான் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி இதோட கீழே நிறைய வீடியோஸஸ் வந்து அடுத்தடுத்து போகிற பார்க்குறேன். இப்போ இருக்கிற ஜாப் ஓப்பனிங் லிஸ்ட்டும் வச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் ட்ரெண்டும் வச்சு ஃப்ரெஷர்ஸுக்கு 3.5 LPAலேருந்து 10 LPA வரைக்கும் சேலரிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்டு இன்ஃபோசிஸ், HCLs மாதிரி கம்பெனிலாம் 20 LPAக்கு மேலே தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இஃப் யூ ஆர் ஹேவிங் எ குட் ஸ்கில் யூ கேன் ஏபிள் டு அக்வயர் திஸ் திங்ஸ். ஸோ தில்லுக்கு துட்டு இல்லை, ஸ்கில்லுக்கு தான் துட்டு. ஒன்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் நிறையா அப்ளை பண்ண ஆரம்பிங்க. லைக் லாக்குரி, லிங்க்டின், அதுக்கப்புறம் ஷைன்.com இதெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இப்போ நீங்கள் ஃபர்தர் ரோல்ஸ் ஃபுல் ஸ்டாக்கு, QA இன்ஜினியர், டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய என்ட்ரி லெவல் ஆஃப் கெரியரை ஸ்டார்ட் அப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ வேர்ல்டோட IT மார்க்கெட் வந்து செம்ம காம்படிட்டிவாக இருக்குது. உடனே வேலைக்கு போகணும் அப்படின்ற மைண்ட் செட்டை விட ஸ்கில்டு பர்சனாக போகணும் அப்படின்றத மைண்ட் செட் எப்பவுமே வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் எந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலும் அந்த ஆக்டிவாக லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் நிறைய பீப்புள்ஸோட கனெக்ட் பண்ணுங்கள். டேலண்ட் அக்விசிஷன் ஸ்பெஷலிஸ்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. இவங்களெல்லாமே நீங்கள் ரீச் அவுட் நிறையவே பண்ண முடியும் லிங்க்டின் மூலிமா. அதை விட்டுட்டு யாராவது சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கோர்ஸ் சென்டர் வாசலில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் அதை விட கம்மியான காசுக்கு வந்து நீங்கள் யுடெமிலையோ இல்லை கோர்செராலையோ ஒரு 3 to 6 months உட்காந்து மைண்ட் செட் ஃபுல்லாக பிளான் பண்ணி படிச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த ஸ்கில்லு வந்துடும். அந்த ஸ்கில்லு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அதை வச்சு நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை பண்ணுவீங்க. ஒன்ஸ் ஆஃப்டர் தட் நீங்கள் எந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணாலுமே உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவல் செம்ம பீக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே டெக்கி அமிகோஸ், தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய ஜூனியர்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு அனுப்புங்க. 2027 இது அவங்களுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் இது போன்ற சூப்பரான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஆல்ரைட், பாய்.